வணக்கம். காணாமல் போன மாடுகளும், காணாமல் போன பவுண்டும் இத பத்தி தான் பார்க்க போறோம். பல விஷயங்கள் இன்னைக்கு காணாம போச்சு. அதுல ஒண்ணு தான் பவுண்டு. பவுண்டுன்னா என்ன நெனைப்பாங்கன்னா, பல பேரு இந்த பணம் இருக்கு இல்லையா? அது தொடர்பா சொல்லுவாங்க. நம்ம இத பத்தி சொல்லல. பவுண்டு அப்படிங்கிறது அப்படின்னா என்ன? அப்படின்னு பார்க்க போறோம். 80களுடைய காலகட்டத்தில கிராமங்கள்ல ஒரு சில சண்டை வரும். என்ன அப்படின்னா, இப்ப மாடு ஒருத்தருடைய மாடு அறுத்துக்கிட்டு போய் வேற ஒருத்தருடைய வயல்ல மேய்ஞ்சிரும். வயல்ல மேய்ஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓட்டி கொண்டாந்து வீட்ல கட்டுவாங்க. கட்டுறதோட அவன் சும்மா இருக்க மாட்டான். ஏன்னா, அவன் வயல்ல ஏற்கனவே பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையில அவனே கடன் வாங்கி அந்த பயிர் வளர்த்திருப்பான். இந்த மாடு போய் கிட்டத்தட்ட கருது வரக்கூடிய நேரத்தில அடியோட மேய்ஞ்சிரும். கருது வரக்கூடிய நேரத்தில மேய்ஞ்சிருச்சு அப்படின்னா, திரும்ப துளுக்காது, கருது வராது. அவன் கோபத்தில மாட்ட அடி அடின்னு அடிச்சு, வீட்ல கொண்டாந்து கட்டிருவான். அப்படி கட்டிட்டா, என்ன இந்த மாட்டுக்காரன் இங்கேருந்து போவான். போயிட்டு 2 பேருக்கும் சண்டை வந்துரும். "யோவ்! அறிவு இருக்கா உனக்கு? வாயில்லா ஜீவன எப்படி புடிச்சு அடிச்சு வச்சிருக்க? என் மாடு வந்து உன்ட வயல்ல மேய்ஞ்சுச்சு அப்படின்னா, நீ போய் பவுண்ட்ல கட்ட வேண்டியது தானய்யா! அத விட்டு என் மாட்ட கொண்டு வந்து இங்க கட்டி வச்சிருக்க" அப்படின்னு சொல்லி சண்டை வந்துரும் 2 பேருக்கு நடுவுல. அப்ப அதுக்கு பிறகு, நான் ஏன்டா பவுண்ட்ல கட்டணும்? என்ட்டு வயல்ல மேய்ஞ்சுச்சு, நான் அடிப்பேன். உனக்கு என்னடா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச 2 பேருக்கு சண்டையாயி, இந்த மாடு மேய்ஞ்சது என்னவோ ஒரு 20 பயிரா இருக்கும். இது தொடர்பா 2 பேரும் கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன்னு அலைஞ்சுகிட்டு இருப்பாங்க. அந்த மாட்ட வித்து கூட சமயத்துல இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கான செலவு பண்ண முடியாது. அப்ப பவுண்டுன்னா என்ன? இப்ப எதுக்கு சண்டை நடந்துச்சு? அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப இது தொடர்பா தான் பார்க்க போறோம். பல சொற்கள் காணாம போச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? 80களுக்கு பிறகு இந்த பவுண்டு அப்படிங்கிற சொல்லும் காணாம போச்சு. பவுண்டும் காணாம போச்சு. அப்ப இந்த பவுண்டுன்னா என்ன? அப்படின்னா, அதாவது விலங்குகள் பவுண்டு அப்படின்னு பேரு. இதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, வெள்ளையர்கள் காலத்துல கட்டி வச்ச ஏற்பாடு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, முக்கியமான பெரிய பெரிய கிராமங்கள்ல இந்த பவுண்டு அப்படிங்கிறது இருக்கும். இது எதுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய சுவரு. நல்லா அழ பெரிய சுவரா சுத்தி இருக்கும். இந்த சுவரு தான் பவுண்டு அப்படின்னு பேரு. இது எதுக்கு அப்படின்னா, இப்ப மாடுகள், விலங்குகள் ஆடு, மாடு வந்துட்டு விவசாயத்துல சமயத்துல மேய்ஞ்சிரலாம். எப்போ அப்படின்னா, இந்த கார்காலத்துல, விவசாய காலகட்டத்துல ஒருவேள போய் மேய்ஞ்சிரலாம். மேய்ஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன், ஒருவேளை என்ன ஆகும்னா, அந்த விவசாயிக்கும், அந்த மாட்டுக்காரனுக்கும் சண்டை வரும். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி சண்டை வந்துரும். சண்டை வந்துருச்சு அப்படின்னா, இது பெரிய பிரச்சனையா மாறும். இவனுடைய சொந்தக்காரன், அவனுடைய சொந்தக்காரன் இப்படி மாறும். அப்படி இல்லன்னா, பக்கத்து ஊர் மாடு வந்து மேய்ஞ்சுச்சுன்னா, இத விட பெருசா ஊர் சண்டையா மாறிரும். இத தவிர்க்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பவுண்டு அப்படிங்கிறத கட்டி வச்சிருப்பாங்க. இந்த பவுண்டு அப்படிங்கிறத பஞ்சாயத்து நிர்வாகம், அதாவது ஊராட்சி நிர்வாகம் தான் அந்த காலத்துல பார்த்துக்கும். இப்போ ஒரு விவசாயியுடைய அ இடத்துல, ஒரு நிலத்துல போய் ஒரு மாடு மேய்ஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு மாடு மேயலாம், கூட்டமா கூட மேயலாம். மேய்ஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த விவசாயி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க இருந்து அந்த மாட்ட புடிச்சு கொண்டு வந்து விறுவிறுன்னு கொண்டு வந்து, உள்ள அந்த பவுண்டுக்குள்ள அடைச்சு விட்டுட்டு, வெளியில ஒரு கதவு இருக்கும். அந்த கதவு குச்சிய போட்டுவிட்டு போயிருவாங்க. அந்த குச்சி எந்த மாரி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குச்சின்னா, அந்த குச்சிய 2ஆ வெட்டி, ஒரு குச்சிய வெளியில வச்சு அடைச்சு விட்டு, இன்னொரு குச்சிய அதில பாதி எடுத்துக்கிட்டு அவங்க போயிருவாங்க. போனா, அந்த விவசாயி தேடி வருவான். தேடி வந்து என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு பார்க்குறப்ப, முதல் வேல மாடு இல்ல அப்படின்னா, அந்த பவுண்டுல தான் போய் விவசாயி பார்ப்பான். பவுண்டுல போய் விவசாயி பார்த்துட்டு, பார்த்த உடனே இந்த மாரி என் மாடு தான் அப்படின்னு சொல்றப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யாரு ஓட்டி கொண்டு வந்து பவுண்டுக்குள்ள அடைச்சதுன்னு கேட்பாங்க. அப்ப அடைச்சது யாரு அப்படிங்கிறப்ப, இன்னாரு அப்படிங்கிறப்ப, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த குச்சிய கொண்டு வருவார். கொண்டு வந்துட்டு, இந்த குச்சியோட சேர்க்கணும். ஏற்கனவே அடைச்சு வச்சிருக்கார்ல குச்சி கதவ. அந்த குச்சியோட சேர்க்கணும். சேர்த்தா 2 குச்சி பொருந்திரும். இன்னொன்னு பார்த்தாலும் உள்ளூர் தானே தெரியும். அப்படி சேர்ந்துருச்சு அப்படின்னா, எதுக்காக கொண்டு வந்து அடைச்சார்? அப்படிங்கிற கணக்குல பேசிட்டு, இதுக்கான ஒரு மத்திசம் பண்றதுன்னு பேரு. ஒரு பஞ்சாயத்து பண்ணி, எவ்வளவு தொகை அப்படிங்கிறத இவரு எந்த மாட்டுக்காரரோ, இல்ல ஆட்டுக்காரரோ, அவங்க வந்து பஞ்சாயத்துக்கு அந்த பணத்த கட்டிட்டு, நீங்க மாட்ட ஓட்டிட்டு போகணும். இதுதான் நடைமுறை. இதுல இன்னொன்னு உண்டு. நடுவுல பேசி கீசி, இவருக்கு கொஞ்சம் பணம் குடுக்குறது, அவருக்கும் பாவம் இழப்பு நெறையா இருக்கு அப்படின்னு, அந்த விவசாயிக்கும் பணம் குடுக்குறது, இந்த நடைமுறையும் அதுக்குள்ள உண்டு. சரிங்க. இந்த ஆடு, மாடு ஓட்டி கொண்டு வந்து பவுண்டுல அடைச்சாச்சு. அடைச்சா 2 நாளு, 3 நாளு, 1 வாரம், 10 நாள் வரைக்கும் சம்மந்தப்பட்ட அந்த ஆட்டு, மாட்டுக்கு சொந்தக்காரர் வரல. வரலன்னா என்ன செய்றது? அப்படின்னா, என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பஞ்சாயத்து நிர்வாகம் தான் அந்த ஆட்டு, மாட்டுக்கு தேவையான தீனிய போட்டிருப்பாங்க. அப்போ 3 வாரம் கணக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊருக்கு ஒரு நடைமுறை இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இந்த 3 வாரம் கணக்குக்குள்ள வரல அப்படின்னா,
அந்த பஞ்சாயத்து நிர்வாகமே அந்த ஆடு, மாட வித்துட்டு அந்த தொகைய பஞ்சாயத்தோட சேர்த்துருவாங்க. அதுக்கு பிறகு வந்தாலும் வந்து என் மாடு வந்துச்சா அப்படின்னா, நடைமுறைய சொல்லிருவாங்க. செல்லுபடி ஆகாது. அப்படித்தான் இந்த ஒரு வழக்கம் இருந்துச்சு. அதனால 80களுக்கு முன்னாடியான காலகட்டத்தில, தனியா ஒருத்தரு மாட்ட கண்ட இடத்துல அவுத்து விடுறது அப்படிங்கிறது, அந்த விவசாயம் சார்ந்த கிராமங்கள்ல இது வந்து ஒவ்வாத செயலா இருந்துச்சு. பல பேர் பயந்தாங்க. ஒருவேளை நம்ம மாடு போய் சிக்கிக்குமோ அப்படிங்கிற பயந்தாங்க. அதனால விவசாயம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சரியா நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த வரக்கூடிய காலகட்டத்தில 80களுக்கு பிறகு இது கொஞ்சம் கொஞ்சமா மாறி, பவுண்டுல ஓட்டி கொண்டு போய் கட்டுற நடைமுறை கிடையாது. பவுண்டுல அடைச்சு வேணா அடைச்சுக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் சொன்னாங்க. இந்த பவுண்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இருந்துச்சு. இப்போதைக்கு பவுண்டு கிடையாது. அந்த வழக்கமும் கிடையாது. ஆனா ஆடு, மாடுகள் மட்டும் இருக்கு. அப்போ ஒரு நேரம் காணாம போன மாட்ட கொண்டு வந்து கட்டுறதுக்காகத்தான் பவுண்ட் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த பவுண்டு காணாம போச்சு. கால வெள்ளத்தில எது வேணாலும் வளரலாம், எது வேணாலும் காணாம போகலாம் அப்படிங்கிறது தான் எதார்த்தம். நன்றி, வணக்கம்.